கடைசி ஒரு 20 வருஷத்தில் பீகாரின் போராட்ட குணம் முழுமையாக வலுங்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால தான் பாஜக முதல்ல பீகாரை சூஸ் பண்ணுது. அவங்க எப்பயுமே பாஜக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அம்பானி அதானிக்கு வந்து வரி விலக்கு தரணும், ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி ஆகும். அப்போ இந்த காசை எங்கேருந்து எடுக்கிறது? எங்கேருந்து எடுக்கிறதுனா நீ பிரிட்ஜு போடுறது அதுலேருந்துலாம் எடுக்க மாட்டாங்க. நேராக 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு போட வேண்டிய சம்பளத்தை போடாமல் அந்த காசை எடுத்து அதானி அம்பானி கொடுக்குறது. அப்போ இருக்கிறதுலே அவங்க பார்த்தீங்கன்னா ஏழ்மையாக இருக்கவங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் படத்தை விளம்பரப்படுத்தணும், அந்த விளம்பரத்துக்கு பட்ஜெட் இல்லை, என்ன பண்ணு பென்ஷன் ஸ்கீம்லேருந்து எடுத்தா. ரயில்வே வந்தே பாரத்துக்கு காசு வேணும், அப்போ என்ன பண்ணுறது, முதியோருக்கான அந்த சலுகை இருந்துச்சு இல்லையா, முதியோருக்கான டிக்கெட் வந்து பாதி விலையில் வைப்பாங்க, அதை ரத்து பண்ணு. அப்போ எல்லா இடத்துலையும் நிர்கதியாக இருக்கிறவங்கள தான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறது. அதே போல தான் மாநிலங்களில் இருக்கிறதுலே ஏழ்மையாக இருக்க மாநிலம் எது, இருக்கிறதுலே டாக்குமெண்ட் இல்லாத மாநிலம் எது, இருக்கிறதுலே அதிகம் புலம்பெயரும் மக்கள் கொண்ட மாநிலம் எது, பீகார். அப்போ ஃபஸ்ட்டு அவனை டார்கெட் பண்ணு, அவன் தான் ஈஸி டார்கெட்டு. அவனை முடிச்சுட்டு அவனை எக்ஸாம்பிளை வச்சு நம்ம வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடுலாம் அடுத்தடுத்த எலெக்ஷனுக்கு போவோம் அப்படிங்கிறது தான் இதோட திட்டம்.